புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 6 மாதமாக சிகிச்சை பெற்று வந்த பிரபல தனியார் தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்த சௌந்தர்யா அமுதமொழி சமீபத்தில் காலமானாங்க. சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் செய்தி தொலைக்காட்சியில் கம்பீரமான தமிழ் உச்சரிப்போடு செய்தி வாசித்து வந்த சௌந்தர்யா அமுதமொழி யாருமே எதிர்பாராத வகையில் காலமாகி இருக்காங்க. கடந்த 6 மாத காலமாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சௌந்தர்யாவிற்கு அவரது சிகிச்சைக்காக பல்வேறு தரப்பிலிருந்து உதவி செய்யப்பட்டு வந்த நிலையில தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பிலும் நிதி உதவி அளிக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் நீண்ட காலமாக சிகிச்சையில் இருந்த சௌந்தர்யா சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காங்க. தன்னுடைய தெளிவான உச்சரிப்பு மற்றும் தோற்றம் ஆகியவற்றால் தனித்துவம் பெற்றிருந்த சௌந்தர்யாவின் மறைவு செய்தித்துறையினர், நண்பர்கள், பொதுமக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சௌந்தர்யா மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆளுநர் வெளியிட்டுள்ள பதிவில், சௌந்தர்யா அவர்களின் மரணத்தால் வேதனை அடைந்தேன். அவர் ஒரு இளம், பிரகாசமான மற்றும் சிறந்த செய்தி தொகுப்பாளராக விளங்கினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். ஓம் சாந்தி என்று பதிவிட்டுள்ளார். அதோடு தமிழக அரசியல் தலைவர்கள் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், எடப்பாடி பழனிசாமி, சீமான், தமிழிசை சவுந்தரராஜன் என பலரும் சௌந்தர்யாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாளராக பணியாற்றி வந்த செல்வி சௌந்தர்யா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தமுற்றேன். அன்பு சகோதரி செல்வி சௌந்தர்யா அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, செய்தி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்த சௌந்தர்யா அமுதமொழி உடல்நலக் குறைவால் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன். ஊடக உலகில் சாதித்திருக்க வேண்டிய சகோதரி இளம் வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தது அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சியில் அவருடன் பணியாற்றிய பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சௌந்தர்யாவின் மறைவிற்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, செய்தி வாசிப்பாளராக செய்தி தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்த பத்திரிகையாளர் சகோதரி சௌந்தர்யா அமுதமொழி அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஊடகத்துறையில் பல சாதனைகள் படைக்கும் கனவுகளோடு இருந்த சகோதரி சௌந்தர்யா அமுதமொழி அவர்களை இளம் வயதிலேயே பறிகொடுத்திருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த கடினமான நேரத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வரவும் அவரது ஆன்மா சாந்தி அடையவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் சௌந்தர்யாவின் மறைவிற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அவர் என்ன வெளியிட்டிருந்தார் அப்படின்னா, தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்த சௌந்தர்யா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமான செய்தியை அறிந்து மிகுந்த மனம் வருத்தம் அடைந்தேன். அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரின் பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த அறிக்கையில் அவர் வெளியிட்டிருந்தார். தன்னுடைய தெளிவான உச்சரிப்பு மற்றும் தோற்றம் ஆகியவற்றால் தனித்துவம் பெற்றிருந்த சௌந்தர்யாவின் மறைவு செய்தித்துறையினர், நண்பர்கள், பொதுமக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.